இப்போது குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறுப்பினர்களுக்கு இடையில பகைமை உணர்ச்சி, இந்த பழி உணர்ச்சியே சுத்தமாக இருக்கக்கூடாது. அதுதான் வந்து குடும்பமாக அப்படி பழி உணர்ச்சி இப்போ வந்து அண்ணன் தம்பிகளுக்கு இடையில பகைமை அந்த காலத்தில் ஏன் குடும்ப உறவுகள்லாம் சரிஞ்சு போச்சுன்னா, இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள அந்த பழி உணர்ச்சியும் பகைமை உணர்ச்சியும் வந்துருச்சு. குடும்பத்துக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையில சண்டை நடக்கிறது, இந்த மாதிரி இருக்குல்ல, அப்பா மகனுக்கு இடையில சண்டை. இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு அப்பாவை ஒரு மகன் வந்து கொலை பண்ணிட்டார். கல்லெடுத்து அடித்து மண்டையை வச்சு கொலை பண்ணிட்டார். அந்த அளவுக்கு வந்து அந்த பகைமை என்பது அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருக்கக்கூடாது. பழி உணர்ச்சி என்பது இருக்கக்கூடாது. ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே ஒரு ஒற்றுமை என்பது இருக்கணும். அதற்கு தகுந்தாற் போன்று நம்ம பேசணும். ஒரு பேச்சில் கட்டுப்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். குடும்பங்கிறதுனால உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சுதந்திரமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு அண்ணனுக்கு தம்பியை பிடிக்காமல் போகலாம். அப்போ தம்பிக்கிட்ட கட்டுப்பாட்டோட பழகணும். தம்பியும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தம்பிக்கு அண்ணனை பிடிக்காமல் போகலாம். அப்போ அந்த தம்பி என்ன பண்ணணுன்னா அண்ணன்கிட்ட கட்டுப்பாட்டோடு பழகணும். பிடிக்கல குடும்பங்கிற காரணம் காட்டி இது குடும்பம் நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப உரிமையை எடுத்து பழகிடக்கூடாது. அதனால் குடும்பம்னா அங்கே உள்ள எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கணும்லாம் கிடையாது. அங்கே வந்து இப்போ வந்து சில அம்மாக்களுக்கு பிள்ளைகள் வந்து 2-3 பிள்ளைகள் இருக்காங்கன்னா அம்மாக்களுக்கு யாராவது ஒரு பையனை பிடிக்காமல் போகலாம், அல்லது ஒரு பொண்ணை பிடிக்காமல் போகலாம். பிடிக்கலைங்கிறத மாற்றவே முடியாது. அதனால் ஒருத்தருக்கு பிடிக்கலைங்கிறது வந்து இயற்கையானது. அப்போ அதற்கு தகுந்தாற்போ வந்து இந்த குடும்ப உறவுகளில் நாம் கட்டுப்பாட்டுடன் பழக வேண்டும். யாருக்கிட்ட நம்ம ஈஸியாக பேசுகிறோம். இப்போ சில பசங்களுக்கு அப்பாவை பிடிக்காது, அம்மாவை தான் பிடிக்கும். சில பசங்களுக்கு அம்மாவை பிடிக்காது, அப்பாவை தான் பிடிக்கும். அப்போ அம்மாவை பிடிக்கலை அப்படின்னா அம்மாக்கிட்ட கட்டுப்பாட்டோடு பழகணும். அம்மாவும் அதுபோல் தன்னை பிடிக்காத தனது மகனிடம் கட்டுப்பாட்டோடு பழக வேண்டும். அதுக்காக வெறுத்து விலகி ஓடணும் அப்படின்லாம் இல்லாமல் இது குடும்பம், இப்போ உள்ளுக்குள்ளே தான் இருந்தாகணும். அப்படிங்கும்போது பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். அதை மாற்ற முடியாது. அதை மாற்றணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. அதை ஏற்றுக்கோங்க. ஓ அப்படியா, நம்ம பிள்ளைக்கு மூத்த பையனுக்கு நம்மளை பிடிக்காது, நம்மளுக்கும் அவனை பிடிக்காது, நமக்கு அந்த இளைய பையன் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த இளைய பையனை தான் ரொம்ப பிடிக்கும், இளைய பையனுக்கு என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், மூத்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட தான் ரொம்ப பாசமாக இருப்பான். அப்போ அதற்கு தகுந்தாற்போ வந்து நம்ம பிடிக்காதவங்ககிட்ட எப்படி பழகும். பிடிக்காதவங்க நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்ககிட்ட எப்படி கட்டுப்பாட்டோட நாகரிகமாக ஒரு சின்னதாக புன்முறுவல் அப்படி சிரிச்சுட்டு கடந்து போவோம்ல, அதுபோல் கடந்து போக தெரியணும். ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பிடிக்காதவங்க இருப்பாங்க. இருக்கும்போது நீங்கள் அங்கே பிடிக்காதவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் தொந்தரவு பண்ணிங்கன்னா, இப்போ வந்து ஒரு அப்பாவுக்கு தனது இளைய மகனை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த அப்பா வந்து அந்த இளைய மகனை தொந்தரவு பண்ணால் அந்த மகன் என்ன பண்ணுவான், அந்த குடும்பத்தை விட்டு நான் தனியாக எங்கேயா போயிடுவேன் அப்படின்னு போயிடுவான். இந்த குடும்பத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், அந்த குடும்பமாகவே இருக்க முடியாது. நீ குடும்ப உறவை பாதுகாக்கணும், உனக்கு குடும்பமாக இருக்கணும். பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். இது எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும். எல்லா குடும்பத்துலேயும் யார் பிடிக்காதவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய விஷயம், பொதுவான சகஜமான விஷயம். அதுக்காக நீ வந்து குடும்ப உறவுகளை புறக்கணித்து பிடிக்கலைங்கிறதுக்காக நீ பிடிச்ச இடத்த தேடி போக முடியாது. அதனால் பிடிக்காதவங்ககிட்ட நம்ம எப்படி பழகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிடிக்கலையா, அதுக்கு தகுந்தாற் பண்ணுவோம். மகனே கூட அம்மாவுக்கு பிடிக்காமல் போகலாம். அம்மானா உடனே பெத்த பிள்ளைகள் எல்லாத்தையும் பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு கூட ஒரு சிலர் அந்த 2வது பிள்ளையை பிடிக்காமல் போகலாம். பிடிக்கலைங்கிறக்காக வெறுப்பை காட்டக்கூடாது. அவங்ககிட்ட எப்படி நாகரிகமாக பழகணும், அவங்க மனசு கஷ்டப்படாமல் கட்டுப்பாட்டோடு பழகணும். அவங்களுக்கு என்ன தேவையோ பூர்த்தி பண்ணிவிட்டு கட்டுப்பாட்டோடு பழகணும். பிடிக்கலைங்கிறத புரிஞ்சுக்கணும். அது இயற்கையான விஷயம், அதை மாற்ற முடியாது. அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி நீங்கள் பிடிக்கலைங்கிறதுக்காக உங்கள் வன்மத்தையும் பழியையும் நீங்கள் வந்து வெளிப்படுத்துனீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே அந்த ஒற்றுமை என்பது இருக்காது. அப்புறம் பிரிஞ்சு போக வேண்டியதான் ஏன்னா இது வந்து உன் குடும்பத்தில் மட்டும் கிடையாது, எல்லா குடும்பத்துலேயும் பிடிக்கலைங்கிற அந்த விஷயம் வந்து பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம்னா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க சேர்ந்து தான் இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்தது தான். அம்மாவுக்கு மகனை பிடிக்காமல் போகலாம், மகளுக்கு அப்பாவை பிடிக்காமல் போகலாம், அம்மாவை தான் பிடிக்கும். அப்போ பிடிக்காத அப்பா கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், கட்டுப்பாட்டோடு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பாவும் மகள்கிட்ட தன்னை பிடிக்காத தனக்கு பிடிக்காத தனது மகளிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்கிற ஒரு இடம். பிடிக்காதவரிடம் எப்படி கற்றுக்கொள்வது, எப்படி பேசுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இது இயற்கையான விஷயங்கிறத மறந்துவிட போக பழகிடும் அப்படிங்கலாம் கிடையாது. பிடிக்கலைன்னா அது பிடிக்கலை தான், பிடிச்சிருக்குன்னா அது பிடிச்சிருக்கு தான். பிடிச்சிருக்குங்கிறத மாற்றவே முடியாது. பிடிச்சவங்க கூட தான் நீங்கள் சண்டை போடணும், பிடிச்சவங்ககிட்ட தான் அன்பு காட்டணும், பாசத்தை காட்டணும். பிடிக்காதவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, பெருசாக எந்த உரிமையும் எடுத்துக்கூடாது. அதனால் குடும்ப உறவுகளில் பிடிக்கலைங்கிறதுக்காக
நீங்கள் வன்மத்தையோ பழி உணர்ச்சியோ பகைமையோ நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்காது. அப்படித்தான் இந்த உலகத்தில் குடும்பம் என்பதே இன்றைக்கி எல்லாம் செதறி போச்சு. அதுபோல் கூட்டு குடும்பம் அப்படின்னு வந்து வரும்போதும் அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிச்சி போமா? ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது கூட்டு குடும்பம் என்பதற்காக அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே பிடித்து விடாது. அதில் ஒரு 5-6 பேரை தான் பிடிக்கும் உங்களுக்கு, ஒரு 8 பேரை தான் பிடிக்கும், பாதி பேரை உங்களுக்கு பிடிக்காது. ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 16 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 8 பேரை தான் பிடிக்கும், மீதி 8 பேரை பிடிக்காது. அதை மாற்றவே முடியாது, அது இயற்கையானது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து பிடிக்கலைங்கிறதுக்காக நீ பிரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ இது வந்து எல்லா கூட்டு குடும்பமும் இப்படி தான் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பம்னா அங்கே பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க. பிடிச்சவங்ககிட்ட எப்படி பேசணும், பிடிக்காதவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிடிக்காதவங்ககிட்ட சண்டை போடணும், பிடிச்சவங்க கூட அப்போ அன்பு அப்படி கிடையாது. பிடிக்காதவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு இடைவெளி கிடையாது, நாகரிகமாக பழக வேண்டும். அவர்களை பற்றி வேறு எங்கேயும் பேசாதீங்க. பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் எங்கேயுமே பேசாதீங்க, யாருக்கிட்டையுமே பேசாதீங்க. பிடிக்காதவங்ககிட்டே அதிகமாக உரிமை எடுத்து பழகாதீங்க. சண்டைகள் வராமல் பார்த்துக்கோங்க. பிடிக்காதவங்ககிட்ட ஈஸியாக சண்டைகள் வரும், பழி உணர்ச்சி வரும், பகைமை வரும். அதனால் அது வராமல் பார்த்துக்கணுன்னா கட்டுப்பாட்டோடு பழக வேண்டும். இப்போ நம்ம வேலைக்கு போகிற இடத்துல நமக்கு பாதி பேர் பிடிச்சிருக்கும், பாதி பேர் பிடிக்காது. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க பாதி பேர் நம்மளுக்கு பிடிக்கும், பாதி பேர் நமக்கு பிடிக்காது. அது இயற்கையானது. அது அப்படி இருக்காது. அதுக்காக நம்ம அவங்களோட சண்டை போட்டால் வேலை பார்க்க முடியாது. அதுபோல் தான் இது குடும்பத்துக்குள்ளே இருக்கும், வேலை செய்கிற இடத்துல மட்டும் கிடையாது, இது குடும்பத்துலேயும் இருக்கும். குடும்பத்துலேயும் பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காது. ஆனால் வந்து ஒரு கணவன் மனைவிங்கிறது கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். பிடிக்கலன்னா நீங்கள் வாழக்கூடாது, சேர்ந்து வாழக்கூடாது. பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். ஆனால் கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். ஆனால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த அம்மாவை பிடிக்காமல் போகலாம், மனைவி பிடிக்கும், அப்பாவை பிடிக்காமல் போகலாம். அம்மாவை தான் பிடிச்சிருக்கும், அப்பாவை பிடிக்காது. இல்லை அப்பாவை தான் பிடிச்சிருக்கும், அம்மாவை பிடிக்காது. அது இயற்கையானது. அம்மாவையே தான் பெற்ற குழந்தைக்கே அந்த அம்மாவை பிடிக்காமல் போகுது பாருங்கள், இயற்கை இது. அதனால் பிடிக்கலைங்கிறது வந்து இயற்கையான விஷயம். அதுக்காக நீங்கள் அவங்கள வந்து அவமானப்படுத்தக்கூடாது. பிடிக்காதவங்கள அவமானப்படுத்தாமல் அவங்கக்கிட்ட எப்படி பழகணும் நாகரிகமாக என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைனா அந்த குடும்பம் என்பது ஏன் இன்றைக்கி சதைஞ்சு போச்சு, இன்றைக்கி கூட்டு குடும்பம் என்பது காணாமல் போச்சு. இன்றைக்கி மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு ஏன் வெறுப்பு? பிடிக்கலைன்னா வெறுப்பை கொட்டுறது, பிடிச்சவங்கன்னா அவங்கள கொஞ்சுறது, இந்த மாதிரியான நடைமுறை. இது வந்து அறியாமையின் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், மனித இயல்பை பற்றி ஒரு அறிவு என்பது இல்லை. பிடிக்கலைங்கிறது வந்து ஒருத்தரை பிடிக்கலைங்கிறது வந்து இயற்கையான விஷயம், அதை மாற்ற முடியாது. இவங்க அதை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. என்ன பிடிக்கலன்னு சொல்லாத, முயற்சி பண்ணிப்பார், என்ன உனக்கு பிடிக்கும், போக என்ன உனக்கு பிடிச்சிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆரம்பத்தில் உனக்கு பிடிக்கலையா, கடைசி வரைக்கும் உனக்கு பிடிக்காது. ஆரம்பத்தில் பிடிச்சிருந்தா தான் கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்குங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில். அது வந்து இயற்கையான ஒரு விஷயம்.